தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, வார்த்தைக்காக காத்து கொண்டு இருக்கிற உங்களோடு கூட கர்த்தர் இடைப்படுவாராக. சகரியாவின் தீர்க்க தரிசனத்தின் புத்தகத்திலே 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கிறோம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ணலாம்? யாருங்க அசட்டை பண்ணக்கூடும்? உங்களுக்குள்ளே சில எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். அற்பமாய் காணப்படுகிறதான காலங்கள். நான் செய்கிற காரியம்லாம் அற்பமாக இருக்கு, ஏதோ என்னால் முடிஞ்ச காரியத்தை நான் செய்கிறேன். அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டு சில காரியங்கள் ஓடிச்சு, அது அற்பமாய் துவங்கப்பட்டது. இங்கே கர்த்தருடைய ஆலயத்திற்காக அஸ்திபாரம் போடப்பட்டதான செருபாபேல், அங்கே அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போடப்பட்டதான அஸ்திபாரத்தின் காலங்கள் ஆரம்பித்த நாட்கள் அது அற்பமாய் இருந்தது. வசனம் சொல்லுகிறது, யார் அதை அசட்டை பண்ணலாம்? யாருங்க அதை அசட்டை பண்ணக்கூடும்? அற்பமான ஆரம்பத்து நாட்கள். உங்கள் வாழ்க்கை, என் குடும்பம் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது. வாழ்க்கையில் ஊழியங்கள் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது. அது அற்பமான ஆரம்பத்தின் நாட்கள். அற்பமான ஆரம்பத்தின் நாட்கள். வேதாகம கல்லூரிக்கு போய் வந்து அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள். குடும்பங்களிலே எல்லாம் இழந்து அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள். வாழ்க்கையின் பாதையிலே ஒன்றுமில்லாமல் இருந்து அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்ட நாட்கள். அதை ஒருவராலும் அசட்டை பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் அதுதான், ஒருவராலும் உங்களை அசட்டை பண்ண முடியாது. அந்த அற்பமான ஆரம்பத்தை கர்த்தர் அற்புதமாய் மாற பண்ணுவார். ஆரம்பம் என்னதோ அற்பமானது தான். நீங்கள் சில காரியங்களை செய்வதற்காக யோசிக்கிறீங்க, நினைக்கிறீங்க, செய்து கொண்டு இருக்கிறீங்க. அற்பமாக இருக்குல்ல, மற்றவங்க பார்வைக்கு ஏளனமாக இருக்குது. மற்றவங்களுக்கு பகடைக்காயை போல நாங்கள் இருக்கிறோம். சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இவைகளெல்லாம் அற்பமாய் ஆரம்பிக்கப்பட்டது தான், அற்பமாய் நடந்து கொண்டு இருக்கிறது தான். அதை ஒருவனாலும் அசட்டை பண்ண முடியாது. ஏனென்றால் கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அதை ஆசீர்வாதமாய் நிறைவேற்றி முடிப்பார். அதை அற்புதமாய் நிறைவேற்றி முடிப்பார். அதை அதிசயமாய் கர்த்தர் நிறைவேற்றி முடிப்பார். வாழ்க்கையில் பார்த்துருக்கேன். குடும்ப வாழ்க்கைகளெல்லாம் இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்த ஊழியமாக இருக்கட்டும், கர்த்தர் கொடுத்ததான அற்பமான துவக்கத்தின் காரியங்களாக இருக்கட்டும், இன்றைக்கு தேவன் சம்பூரணத்தை கர்த்தர் கொடுத்து நடத்தி கொண்டே இருக்கிறார். ஒரு நாள் வருகிறது, இன்னும் மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்வார். இன்னும் மகிமையை காண கர்த்தர் கிருபை செய்வார். தேவ பிள்ளையே, அற்பமான ஆரம்பத்தை நீ அசட்டை பண்ணிடாத. அற்பமான விஷயத்தில் நீ துவண்டு போய் கிடக்காத. ஒருவராலும் அதை அசட்டை பண்ண முடியாது. தேவனாகிய கர்த்தர் உங்களை தூக்கி நிறுத்தி ஆசீர்வதிக்கிறதை காண்பதற்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஒருவராலும் அசட்டை பண்ண முடியாது. ஒருவேளை பார்வைக்கு அது அற்பமானதாக இருக்கலாம். கர்த்தர் சம்பூர்ணத்தை கட்டளையிடுகிறவர், நிறைவை தருகிறவர், அற்புதமாய் மாற்றுகிறவர். மாற்றி நடத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஆரம்பம் அற்பமானது தான், அற்பமான ஆரம்பங்கள் தான். ஒருவராலும் அசட்டை பண்ணக்கூடாது. ஒருவரும் அதை புறந்தள்ள முடியாது. கர்த்தர் நிறைவை வைத்திருக்கிறார், சமாதானத்தை வைத்திருக்கிறார், அற்புதத்தை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். God bless you. God bless you.